மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. 13 நாட்களுக்கு மேல தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்திருந்தது. அது எந்த அளவுக்கு எப்படி முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் மக்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையில 6 முக்கியமான திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காகவே அமைச்சர்கள் கூட்டத்துல நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன 6 திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக இப்ப அவர் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 13 நாட்களா அமைதியா நடந்துட்டு இருந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் என்ன மாதிரி முடிஞ்சது, எப்படி முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்திருப்போம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கோரிக்கைக்கு தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் எந்த ஒரு போராட்டத்துல ஈடுபட்டாலுமே அது ஒரு விதமான அடக்குமுறையில தான் முடியுது அப்படின்றத சமீப காலமா நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டமுமே நைட்டோட நைட்டா ஏதோ ஆடு மாடுகளை போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சு ரொம்பவே மோசமான முறையிலையும் அநாகரிகமான முறையிலையும் தான் அந்த போராட்டம் அப்படின்றத முடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல இந்த திமுக அரசு மேல ஏகப்பட்ட விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் தாண்டி இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்களோட மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா 6 முக்கியமான திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக அப்ரூவல் கொடுத்திருக்காரு. அது என்ன 6 திட்டங்கள், அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி சலுகைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கான திட்டங்களை புதுசா நாங்க கொண்டு வரோம், நாங்க எப்பவுமே தூய்மை பணியாளர்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திட்டங்களையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே கண் துடைப்பு தான், இது ஒரு நாடகம் தான் அப்படின்னுமே விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த 6 திட்டங்கள் என்ன அப்படின்னா, இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு ஏதோ ஒரு நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னா அதை ஆரம்ப கட்டத்திலே கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தனி திட்டமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடுமே தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத அப்ரூவ் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே உயிரிழக்கிற சம்பவங்கள் நேரிடுது அப்படின்னா அதுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக 35% மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி தூய்மை பணியாளர்களோட குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த காலேஜ் ஃபீஸ்ல பாத்தீங்கன்னா சில சலுகைகள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவலுமே கொடுத்திருக்காரு. இன்னொரு இந்த திட்டங்கள்லாம் தாண்டி சிட்டியில வேலை பார்க்கறாங்களே இந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு காலை உணவு இலவசமா வழங்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. சோ இந்த திட்டங்களை தான் இப்ப புதுசா அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு அப்ரூவலும் கொடுத்து இதுக்கான வேலைகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நாங்க எப்பவுமே தூய்மை பணியாளர்களை கைவிட மாட்டோம், நாங்க எப்பவுமே அவங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பல அமைச்சர்களுமே தூய்மை பணியாளர்கள் உடனடியா வேலைக்கு வரணும் அப்படின்ற கோரிக்கைகளையுமே வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் மனநிலை என்னவா இருக்கு, இந்த போராட்டத்துக்கு பதில் அவங்களுக்கு நேர்மையா நியாயமா கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் அந்த பிரைவேட்டைஸ் ஆக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் அப்படின்றது மாறவே இல்லை. கவர்மெண்ட் அவங்க விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த போராட்டத்தை அமைதியா நடத்திட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு துரத்தி நைட்டோட நைட்டா ஏதோ ஆடு மாடுகளை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணி அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில முடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் கோர்ட்டோட தீர்ப்புனால இந்த ஒரு விஷயம் நடந்தது, இன்னொரு பக்கம் சுதந்திர தினம் அவங்க சுதந்திரமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நடந்தது அப்படின்றதெல்லாம் பல பேரோட கருத்துக்களா இருக்கு. நீங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை இந்த மாதிரி முடிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு நாங்க சலுகைகளும் கொடுக்கிறோம் அப்படின்னு இப்ப திமுகவோட அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களோட மனநிலையா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.